உலகம் ஃபுல்லாக இருக்கிற என்னுடைய சீடர்களும் பக்தர்களும் அனைவரும் இந்த சாய் தர்மா டிவியை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாரும் வரவேற்பு கொடுங்க. இன்னும் மேலும் அவருக்கு ஊக்கத்தை அளிக்கும் போது இன்னும் பல நிகழ்ச்சிகளில் உங்களுக்கு பல விஷயங்கள் வெளியே வர இருக்கிறது. அதுக்காக எல்லாரும் அதுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். ஆத்ம வணக்கம் சுவாமி. ஆத்ம வணக்கம் சுவாமி. எல்லோருக்கும் ஆத்ம வணக்கம். உலகம் முழுவதும் உள்ள என்னுடைய சீடர்களுக்கும் உலகம் உள்ள அத்தனை பக்தர்களுக்கும் சாய் தர்மா டிவி பார்க்கும் நேயர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய சார்பிலும் என்னுடைய ஆசிரம சார்பிலும் ஆத்ம வணக்கம். சுவாமி, முன்பொரு வீடியோவில் நீங்கள் சொல்லியிருந்தீர்கள், நாயன்மார்கள் சரியை கிரியை வழிகளை பின்பற்றித்தான் நடந்தார்கள் அப்படி என்று. அப்படி சரியை கிரியை வழியில் மட்டும் அவர்கள் நடந்திருந்தால் அற்புதங்களை எப்படி செய்திருக்க முடியும்? மனிதன், எல்லா மகான்களும் மனிதர்கள் தான். அப்போது மனிதர்கள்ன்ற பேரை தவிர்த்து மகான்கள், ஞானிகள், சித்தர்கள் அப்படின்னு எப்படி பேர் வந்தது அப்படின்னா அவங்களுடைய நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு பேர் வந்தது. ஆனால் தோற்றத்தில் மனிதன் தான். அப்போ அவங்களுக்கு எப்படி அந்த அபரிதமான சக்திகள் அவங்களுக்கு மட்டும் கிடைச்சது அப்படின்னா, அவங்க வாழ்வு தனக்காக வாழ்ந்தவங்க கிடையாது, உலகத்துக்காக வாழ்ந்தவங்க. இறைவன் ஒரு அற்புதமான பொருள். இறைவன்றவன் பேரறிவாளன். அவனுக்கு ஈக்குவலான அறிவாளன் இந்த உலகத்தில் இனி பிறக்க போகிறதும் இல்லை, பிறந்ததும் இல்லை. அப்படிப்பட்ட அறிவாளி அந்த இறைவன் என்ன செய்கிறான்னு சொன்னால், இந்த உலக நாடுகள் எல்லா நாட்டிலையுமே எல்லா பிரச்சனைகளும் இருந்துக்கினே இருக்குது. அத்தனை பிரச்சனைகள் மீண்டு ஒருத்தரோட ஒருத்தர் மோதல் நடக்கும்போது அங்கே ஒரு நடுவர் தேவைப்படுறான். அந்த நடுவரை தான் இறைவன் மகான்கள்னு அனுப்புகிறான். அந்த மகான்கள் அங்கே பிறந்து அவங்களுடைய போதனைகளை செய்து அவங்கள சமாதானப்படுத்தி அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக வாழ வழிகாட்டி போதனை செய்கிறவனே மகான், அவனே ஞானி. அப்போது அவன் எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தான்? மனிதர்கள் ஆசையின் மோகத்தால் பிறப்பெடுக்கிறான். ஆனால் மகான்கள் இறைவனுடைய இரக்கத்தால் பிறப்பெடுக்கிறான். இது ரெண்டு வித்தியாசத்தை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த மனிதர்களும் ஞானிகளும் ஒன்றான்னா ஒன்றும் இல்லை. ஞானிகள் வேறு, மகான்கள் வேறு, மனிதர்கள் வேறு. மனிதர்கள் ஆசை, அதனால்தான் சொன்னான் அவித்த வித்தே முளையாதே, ஆசையே பிறப்பு உண்டாக்கும் அப்படின்னா. மனிதனுடைய ஆசை தான் பிறப்பை உண்டாக்கிக்கின்னு இருக்குது. அதனால் மனிதன் இந்த பூமியோடவே ஒன்றுங்கிறான், சாகிறான், உடலை விடுறான், ஆன்மா போது திருப்பி வேறு உடலில் புகுறான், திருப்பி ஏக்கம் நடத்துகிறான், திருப்பி மரணம் அடைகிறான். இது மனிதனுக்கு தொடர்ச்சியான விஷயம் இது. ஆனால் மகான்களுக்கு அப்படி இல்லை. மகான்களை இறைவன் அனுப்புகிறான். இந்தந்த காலகட்டத்தில் இந்தந்த இடத்துல போய் நீ போதனை செய், இந்த மக்களை நல்வழிப்படுத்து அப்படின்ற இறைவனுடைய ஆசைக்கு இணங்க இந்த மகான்கள் இந்த பூமியில் தோன்றுறாங்க. அப்போது இந்த மகான்கள் தோன்றின உடனே நீங்கள் ஒன்று சிந்திச்சிங்களா, எல்லா மகானையும் சிந்திச்சிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. எந்த மகானும் இளமையிலேருந்தே தனக்காக வாழ மாட்டான், அவனே மகான். தனக்காக எவன் வாழறானோ அவன் அஞ்ஞானி, மனுஷன், சராசரி மனுஷன். அப்போ அந்த மகான்கள் தனக்காக வாழாமல் இந்த உலக நன்மைக்காகவே வாழ்ந்து அந்த இறைவனை தவிர வேறு எதையுமே இந்த உலக பொருள்கள் மேலே ஆசைப்படாமல் வாழும்போது அவனுக்கு அபரிவிதமான சக்திகள் கிடைக்குது. அந்த சக்திகள் அவனுக்கு எதுக்கு? அவனுக்கு என்ன நன்மையை தரப்போகுது? அவன் என்ன பணக்காரன் ஆகணுமானா இல்லை, அதுக்காக இல்லை. அவன் உருவாக்கின சக்திகளை இந்த மக்களுக்காக பயன்படுத்துகிறான். ஒரு தீயவன் இருக்கிறான், அந்த தீயவனை ஒரு நல்வழிப்படுத்துகிறான் அவனுடைய சக்தியால். ஒரு இடத்துல ஒரு தீமை நடக்குது, அவன் சக்தியால் அந்த தீமையை தடுத்து நன்மையை உண்டாக்குறான். இந்த சக்திகள் உலகத்துக்காக மகான்கள் உருவாக்கினாங்களே தவிர அவங்களுக்கு அது தேவையற்றது. அவங்களுக்கு இறைவனோட தொடர்பு உள்ளவங்க, அவங்களுக்கு எந்த சக்தி இருந்து என்ன பயன் இருக்குது? என்ன போக வாழ்க்கை வாழ போகிறாங்க? ஒன்றுமே கிடையாது. உலகத்துக்காக வாழற மகான்களுக்கு கண்டிப்பாக அந்த சக்திகள் தேவை. அந்த சக்திகள் இருந்தால்தான் இந்த மக்களை நல்வழிப்படுத்த முடியும். ஒவ்வொரு மகானும் அதை தான் செய்து முடித்தாங்க வாழ்க்கையில். அதனால் அது அவங்களுடைய தோற்றங்கள் இறைவனுடைய ஆசை, மனித தோற்றங்கள் தாய் தந்தையே அவனுடைய ஆசை. இது வேறுபட்டு நிற்கும். மகானும் மனுஷனையும் ஒன்றா ஆக்கி நம்ம பார்க்கக்கூடாது எப்போவுமே. அந்த மாதிரி பார்த்தோம்னா நமக்கு விடையே கிடைக்காது. மகான் வேறு, மனுஷன் வேறு. மனுஷனுடைய செயல்பாடுகள் வேறு, மகானுடைய செயல்பாடுகள் வேறு. மகானுடைய செயல்பாடுகள்லாம் உலகத்துக்காக இருக்கும், மனுஷனுடைய செயல்பாடுலாம் தனக்காகவும் தன் குடும்பத்துக்காகவும் இருக்கும். இந்த வித்தியாசங்கள் புரிஞ்சதுன்னா மகான்களுடைய சக்தி எதுக்கு பயன்படுத்தினாங்க, நமக்காக பயன்படுத்தினாங்கன்றதை உணர்வீங்க. ஆன்மீகம் என்றால் என்ன?
திருவடி சேர்க்கும் குருவடி சரணம். ஆன்மீகம் என்னன்னா மக்கள் எல்லாருமே ஆன்மீகத்தில் இருக்காங்க. என்னென்னா வள்ளலார் ஒரு பாட்டு ஒன்று சொல்கிறார். இப்போ இந்த உலகத்தில் வந்து ஒன்றுமே இல்லைப்பா, ஒன்றுமில்லை வாழ்வில், விரும்பு உணவு உண்டு, நல்ல உணவு உண்டு, நல்ல வஸ்திரம் அணிந்து மாடதம்மை நாடி விளையாடி இப்படி மகிழ்ந்து இருக்கக்கூடிய வாழ்க்கை போதும்னு யார் நினைக்கிறானோ அவனெல்லாம் கயவன்ன்றார். அப்போ இந்த வாழ்க்கை ஒன்றும் இல்லைப்பா, இந்த மாதிரி வாழாத அப்படின்னு வள்ளலார் சொல்கிறார். இது மனுஷனுக்கு இந்த எண்ணம் எப்போ வரும்? அவர் பெரியவர் ஞானி ஆகிட்டார், அவர் சொல்கிறார் ஈஸியாக. ஆனால் சாதாரண மனுஷனுக்கு நமக்கு எப்போ வரும்னா, நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஏற்படக்கூடிய இன்ப துன்பங்களை பொறுத்து நமக்கு அனுபவம் ஏற்படும். அந்த அனுபவங்களை நம்ம வாழ்க்கை சிந்திக்கும், என்ன இந்த வாழ்க்கை, இது நம்ம வாழ்றது சரியா அப்படின்ற ஒரு எண்ணம் எப்போ வருதோ அன்றைக்கி ஆன்மீகம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அருணகிரிநாதர் பெருமான் வாழ்க்கையை வெறுத்த நிலையில் தற்கொலைக்கு முயற்சி பண்ணுறாரு. இந்த பக்கம் பட்டினத்தார் பெருமான் என்ன பண்ணுறாரு, வாழ்க்கையை உணர்ந்த நிலையில் ஞானி ஆகிறார். அப்போ ரெண்டு டிஃப்ரெண்ட்டாக நம்ம வாழ்க்கையில் இறைவன் காட்டி கொடுக்குறான். நீ எதை செலக்ட் பண்ண போகிற? வாழ்க்கையை வெறுத்தா நீ சூசைடு தான் பண்ணிக்கணும், வாழ்க்கையை உணர்ந்தால் நீ ஞானி ஆகலாம். அப்போது அவருக்கு ஞானி ஆகிறதுக்கு ஒரே ஒரு பாடல் போதுமாக இருந்தது. ஏன்னா அவர் ஆல்ரெடி எல்லாம் எரியக்கூடிய நிலைமையில் இருந்துட்டார். அங்கே ஈரன்றதே இல்லை, ஒரு பொறி தான் அவருக்கு தேவைப்பட்டது. அந்த பொறி என்ன அப்படின்னா, அவரோட பிள்ளை வடிவத்திலே வந்து ஒரு பாட்டு எடுத்து கொடுக்குறாரு, காதற்ற ஊசியும் வாராது கான் கடை வழிக்கு அப்படின்னு. சரி, அந்த ஒரே ஒரு பாடல் அவர் பாடணுன்னு அவருக்கு அந்த ஒரு ஸ்பார்க் போதும், அவர் நாணய நிலைக்கு வந்துட்டார். ஆனால் இங்கே ஒருத்தர் அதை ஆகாதனால தற்கொலைக்கு முயற்சி பண்ணுறாரு. அப்போ மனுஷன் வெறுக்காமல் வாழ்க்கையை உணரணும், இந்த இன்பத்துன்பம் நமக்கு ஏன் ஏற்பட்டது, அப்போது நம்மளோட செயல்களெல்லாம் நமக்கு இன்பத்துன்பமாக மாறி மாறி வருது. அப்போ நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற ஒரு தெளிவு மனுஷனுக்கு முதல்ல வரணும். அந்த தெளிவு வந்துச்சுன்னா அடுத்த கட்டமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு. அப்போ இது ஏற்கனவே எல்லோரும் போயிருப்பாங்க, ஒரு சிலர் அவங்க பாதையில் நம்ம போக முயற்சி போனோம். அதுக்கு யோகம் என்ற ஒரு விஷயத்த நம்ம பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க. ஐயா அதை தான் ஆன்மீக இதில் சொல்லி கொடுத்துருக்காங்க. பிரம்மசூத்திர கோவிலில் யோகத்துக்கு வாங்க, ஞானி ஆகவும் ஆக கட்டி போகலாம், அது வேறு விஷயம். ஆனால் எல்லாரும் இதில் பயணம் பண்ணணும். நம்ம இலக்கு முதல் போடுதலில் அடையணும். ஆனால் அடையணுமா அடையலான்றது வேறு விஷயம். நம்ம நோக்கம் அதை நோக்கி பயணம் பண்ணணும். அதில் வெற்றின்றது அப்புறம் வச்சிடுவோம். இந்த நிலைக்கு யாரெல்லாம் வராங்களோ அவங்க எல்லாரும் ஆன்மீகத்தில் இருக்கிற மாதிரி தான் அர்த்தம். இப்போ ஞான நிலை மூலமாக நாம் கடவுளை அடைய விட்டாலும் யோக நிலைக்கு வர வேண்டும் என்று சொல்லுங்க. அந்த யோகத்தை பற்றி சொல்லுங்கள். யோகம்ன்றது என்னன்னா சரியை கிரியை யோகம் ஞானம், இப்படி 4 வகை பாதத்தை வந்து நம்ம பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க. சரியை கிரி கடவுளை வணங்கு, அவங்க வழிபடு, இப்படியே போயிடக்கூடாது. இதுக்கு அடுத்த நிலை ஒன்று இருக்குது, யோகம்ன்றது. அந்த யோகத்தின் மூலமாக இறைவனை அடைய முடியும்னு நிறைய பேர் அடைஞ்சு காட்டியிருக்காங்க. அவங்க பாடல்கள்லாம் நமக்கு தெளிவாக சொல்ல, அவங்க பாடலாம் அவங்க அனுபவம் தான். ஞானத்தை அடைஞ்சவங்க அதோடு போயிடலப்பா, நான் அடைஞ்சிட்டப்பா நான் போயிடும்பான்னு போகல, அடுத்த தலைமுறைக்கு வரணும் அப்படின்றதுக்காக அவங்க பாடல்கள்லாம் சொல்லி வச்சுக்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லி வச்சு. ஏன் அவ்வளவு விதம் மனிதனுங்கள் இங்கே இருக்கிறான், அவ்வளவு வித கேரக்டர்ஸும் இங்கே இருக்குது. அப்போ யாருக்காவது எங்கேயாவது அந்த பாடல் கிளிக் ஆகாதா அப்படின்றத ஒரே ஒரு பொருளை பல விதமாக சொல்லி வச்சுருக்காங்க. ஏன்னா பலவித மனிதர்கள் இருக்கிறான், பலவித மனசோடு இருக்கிறான், அவனுக்கு எங்கேயாவது எங்கேயா கிளிக் ஆகி அந்த இடத்த அவன் அடைய முயற்சி பண்ணுவான் அப்படின்றத அவன் அனுபவம் சொல்லி வச்சுருக்காங்க. அப்போது அந்த அனுபவத்தை நம்ம கேட்டு தெரிஞ்சு போனால் போதும்னா அது வந்து ஒரு குப்பையாகிடும். அவங்க எதை அடைஞ்சாங்களோ அதை நானும் அடையணும், அதுதான் அவங்க சொன்னதுக்கான அர்த்தமே. அதுதான் நான் அடைஞ்சிட்டேன்ப்பா நீங்கள் வான்றது தான் அவங்க பாடல். ஓகேங்களா? இப்போ நான் அடைய முடியுமான்றதை விட்டுட்டு அடையணுன்ற ஒரு இலக்கோட பயணம் பண்ணணும். அது யோகம் தான் அதுக்கான கரெக்டான வழி. அந்த யோகத்தின் மூலமாக நிச்சயமாக ஞானத்தை அடையலாம். அந்த நோக்கத்தோடு எல்லாரும் பயணம் பண்ணுங்கன்னா ஞானத்தை கண்டிப்பாக அடையலாம் ஒரு நாள்.